ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸ் பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மகேந்திராவோட டியூவி 300 இந்த கார் வந்து என்ஜின் லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு டீலருக்கு போயிருக்காரு. அங்க போனா டர்போ சார்ஜ் புதுசா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரூ. 78,000 ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி கேட்கறாரு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு 3 வகையான சொல்யூஷன் நம்ம குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து என்னன்னா, ரூ. 78,000 சொல்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அது பொய். ஏன் அப்படின்னா, புது டர்போ சார்ஜோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 46,000 கிட்ட தான் வந்து புது டர்போ சார்ஜோட விலை வருது. ஆக்சுவலா அந்த மகேந்திரால இந்த மாடல்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது 2 ஸ்டேஜ் டர்போ சார்ஜ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலா இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டர்போ சார்ஜ் தான் அந்த வண்டியில இருக்கு. இதே டர்போ சார்ஜ் தான் மகேந்திராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பார்ட் நம்பரே அவங்க வந்து இந்த குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மகேந்திரா வண்டியில இருக்கக்கூடிய அந்த டர்போ சார்ஜோட ஓஇ பார்ட் நம்பர். இதுவும் இந்த வெப்சைட்ல இருக்கிறதும், வண்டியில இருக்கிறதும் சேம் கான்ஃபிகரேஷன், சேம் டர்போ சார்ஜர் தான். அதே டீலர்ட்ட போகும்போது எப்படி 78,000 ஆகுது, இங்க வந்து தனியா வாங்கும்போது எப்படி 46,000 அவன் புது டர்போ சார்ஜ் குடுக்குறாங்க அப்படின்றது தான் தெரியல ஆக்சுவலி. ஸோ இப்ப இவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டர்போ சார்ஜ வந்து வெளியில வாங்கி, இவரு வந்து புதுசா வந்து மாத்தலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000 அந்த ரேஞ்சுல தான் வந்து செலவாகும். ஸோ 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ரீவொர்க்டு அப்படி இல்லன்னா ஆ ரீஃபர்பிஷ்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80% 90% அந்த ரேஞ்சுல வந்து அந்த டர்போ சார்ஜ் இருக்கும். ஸோ அது வந்து மாத்துனாங்க அப்படின்னா, ஒரு எப்படி சொல்றது? இதிலிருந்து 50% இப்போ புதுசா வாங்குற டர்போ சார்ஜ் 50,000 அப்படின்னா, அதிலிருந்து 50% 60% விலை கம்மியா கிடைக்கும். ஸோ அந்த மாரி பார்ட்டும் வந்து இவரு மாத்தலாம். பட் இது வந்து நெறைய பேரு அட்வைசபிள் பண்ண மாட்டாங்க. ஓஇஎம்மும் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. நீங்க வந்து ரொம்ப பழைய மாடல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த மாரி இதுக்கு நீங்க போலாம். அதே வந்து 3வது என்ன அப்படின்னா, டர்போ சார்ஜ் ரிப்பேர் பண்றதுக்குன்னே ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க இந்த டர்போ சார்ஜர் ப்ராப்ளம் அத பத்தி சொன்னீங்க அப்படின்னா, அவங்க எக்ஸாக்ட்டா இதுதான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப்பாவே நம்மளால வந்து இந்த ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ணியிருக்க முடியும். எக்ஸாக்ட்டா என்ன பார்ட் போச்சோ, அத மட்டும் அவங்க மாத்துவாங்க. ஸோ அத மட்டும் மாத்துனோம்னா, ரொம்ப சீப்பான அ அந்த பார்ட் சீப்பான விலையிலேயே நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ண முடியும். ரூ. 78,000 செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது.